இதுல 49 mg ஸ்பைக் இருந்துச்சு, இதுல வெறும் 27 mg தான் ஸ்பைக். இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் பிரியாணி எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 750 கிலோ கேலரிஸ் வருது, predominantly from பிரியாணி ரைஸ். பிளஸ் நம்மளோட 100 கிராம்ஸ் சிக்கன்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட பிளட் சுகர் ஸ்பைக் 49 mg இருக்கு. அதே பிரியாணி வித் பேலன்ஸ்டான ஒரு பிளேட்டா நம்ம இதை எடுத்திருக்கோம். 200 கிராம்ஸ் அப்படியே ஹாஃப் போர்ஷன் ரைஸ் எடுத்திருக்கோம் அண்ட் கொஞ்சம் கியூகம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சிக்கன் கறில இருந்து சிக்கன் எடுத்திருக்கோம். பிரியாணியோட வந்த சிக்கன் இங்க இருக்கு. 2 ஹோல் எக்ஸ் எடுத்திருக்கோம். கர்ட் ரைத்தா இங்க வச்சிருக்கோம். இந்த பிளேட் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 650 கிலோ கேலரிஸ் predominantly from protein source. இதுல பாத்தீங்கன்னா 53 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங்கா இந்த பேலன்ஸ்டு பிரியாணி பிளேட்ல இருந்து எனக்கு ஜஸ்ட் 27 mg தான் ஸ்பைக் ஆயிருக்கு என்னோட பிளட் சுகர் லெவல். நம்மளோட இந்த பிரியாணி எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு பெரிய டேக் அவேயா நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல 49 mg ஸ்பைக் இருந்துச்சு, இதுல வெறும் 27 mg தான் ஸ்பைக். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மேஜர் சோர்ஸ் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ரைஸ்ல இருந்து வந்திருக்கு. இதோட மேஜர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா புரோட்டீன்ல இருந்து வந்திருக்கு. அதனால நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ்ல இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு பிடிச்ச பிரியாணியவே நம்ம ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி ஹெல்தியா எடுத்துக்க முடியும். சோ இனிமே பிரியாணி சாப்பிடறதா இருந்தா கான்சியஸா ஹெல்தியா ஆப்டிமைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.